வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு ஃபோட்டோஷாப் வெர்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட்டோமேட் ஆப்ஷன் என்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோமேட் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வேலையை நீங்கள் எல்லா ஃபைலுக்கும் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஆட்டோமேட் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் அதை ஈஸியாக பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த 20மே வந்து டிஃப் ஃபார்மேட்டில் இருக்க ஒரு பிஎஃப்டி ஃபைல். இப்போ இந்த 20 ஃபைலையுமே நான் வந்து என்ன பண்ணணுன்னா, ஜேபிஜா சேவ் பண்ணணுன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஃபைலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்து சேவ் அஸ் கொடுத்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் மாற்றி சேவ் பண்ணுவோம். நம்ம ஒரே முறை ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஒரு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஃபைலையுமே அதே ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ண முடியும்னா அதுக்காக தான் அந்த ஆட்டோமேட் என்ற ஆப்ஷனே கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே ஃபைலை நான் ஜேபிஜி எப்படி சேவ் பண்ணுறது, அந்த ஆக்ஷன்ஸை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பாக்ஸ் இந்த ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நியூ ஆக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த நியூ ஆக்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆக்ஷனோட நேம் போட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ஒரு வேளை சேவ் ஆஸ்ன்னு கொடுத்துட்டு அப்படின்னு கூட ஒரு நேமை நீங்கள் கொடுத்துட்டு இந்த ரெக்கார்ட்னு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் பட்டன் ஆன் ஆகி இப்போ நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன ஆக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்தந்த ஆக்ஷன் வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகும். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ட்ரோல்-ஷிஃப்ட்-எஸ் கொடுத்துட்றேன். எஸ்ஸை கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் இங்கே வந்து நான் மோடு மாற்றுறேன். மோடு மாற்றிட்டு மெயின் விஷயம், இந்த மோடு மாற்றும் போது இந்த ஃபைல் நேம் நீங்கள் மாற்றக்கூடாது எக்காரணத்தை கொண்டோம். அதுவே டிஃபால்ட்டாக மாறிச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. பட் நீங்களே மேனுவலாக நீங்கள் அதை போய் டச்சே பண்ணக்கூடாது. இப்போ ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் வந்து இங்கே என்ன குவாலிட்டி கேட்குதோ அந்த குவாலிட்டி இப்போ 12 இருக்கட்டும் 12 இருக்கட்டும், ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல்-W கொடுத்துட்டு அந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த ஆப்ஷனும் நம்ம இப்போ சேவ் பண்ண அந்த ஆக்ஷனும் இப்போ க்ளோஸ் பண்ண அந்த ஆக்ஷனும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் ஆனோடனே இங்கே பக்கத்தில் இருக்க இந்த கட்டமாக இருக்க இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண உடனே இப்போ ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேவ்ன்ற இந்த நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைலில் போய் ஆட்டோமேட்டுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டோன்னே பேட்ச்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் டு ஃபைல்ஸா இல்லை நீங்கள் ஃபோல்டர்லேருந்து சேவ் பண்ண ஃபோல்டரில் இருக்கிற ஒரு ஃபைல்ஸா, இப்போ நம்ம ஆல்ரெடி 20 ஃபைலும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் டு ஃபைல்ஸுன்ற ஆப்ஷனே நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷன் நேம் நம்ம சேவில் தான் கொடுத்தோம். ஸோ சேவே இருக்கட்டும். இப்போ ஓகே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எல்லா ஃபைலுமே இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜேபிஜியாக மாறும். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, என்னால் ஒரு 100 ஃபைல் 120 ஃபைல் அப்படி இருக்குன்ற பட்சத்தில் அந்த ஆட்டோமேட்டில் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஃபைல்ஸ் நம்ம ஒரு ஆப்ஷனுக்காக பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆப்ஷனே வந்து ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே எந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணுன்றத அதுவே உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜேபிஜி ஃபார்மேட்டில் இல்லை நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் அது உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபோல்டர் கொடுத்தோமோ அந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த 20 ஜேபிஜி ஃபைலுமே ஜேபிஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த ஆட்டோமேட் அந்த ஆப்ஷனோட ஒர்க்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களை மாதிரியே ஃபோட்டோஷாப் கற்றுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இதற்கும் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.